நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். சில சமயங்களில் பல தெய்வங்கள் எங்கு தாம் குடியிருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் உள்ள பாறைகள், எறும்பு புற்றுகள் அல்லது பிற ஜடப் பொருட்களுக்குள் ஊடுருவி அமர்ந்துவிடும். ஒவ்வொன்றிலும் கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் இருந்தாலும் வெளித்தோற்றத்தில் ஜடத்தன்மை கொண்டவை. இவ்வாறு தெய்வங்கள் அந்தந்த பொருட்களுக்குள் நுழைந்தவுடன் அந்தந்த தெய்வங்களின் தெய்வீக ஆற்றல்கள் அங்கு இறக்கி வைக்கப்படும் போது அவை அனைத்துமே அவர்கள் விரும்பும் தோற்றத்திலான வடிவத்தை அடைந்து புனிதமாகிவிடும். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்தந்த தெய்வங்களின் கட்டளைகளின்படி அந்த தெய்வங்களின் சிலைகள் தோண்டி எடுக்கப்பட்டு ஆலய சந்நிதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபடப்படும். மூல விக்கிரகங்கள் நிறுவப்பட்டுள்ள அந்த ஆலயங்களில் சக்தி வாய்ந்த தெய்வீக அலைகள் மிதந்து கொண்டிருப்பதை அங்கு செல்பவர்களால் உணர முடியும். தெய்வங்கள் நேரடியாக வெளியிடும் சக்தி வாய்ந்த தெய்வீக ஆற்றல் அலைகள் அந்த தெய்வத்தை போன்ற தெய்வீக சிலைகள் நிறுவப்பட்ட மற்ற ஆலயங்களில் இருக்க முடியாது. சில தெய்வங்கள் பூமியில் சாப விமோச்சனத்தை பெற்றுக்கொள்ள பூமிக்கு வந்து தவம் செய்துவிட்டு தேவலோகத்துக்கு திரும்பிச் செல்லும் வரை தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்துவதில்லை. தவம் காலப்போக்கில் அந்த கிராமங்கள் நகரங்களாக மாறிய போது அந்த தெய்வங்களின் தெய்வ சக்திகளை கேள்விப்பட்ட மன்னர்கள் சிலர் தமது ஆட்சியின் போது அந்த சிறிய கிராம ஆலயங்கள் சிலவற்றை பெரிய ஆலயங்களாக மாற்றி அமைத்தார்கள். பண்டைய காலங்களில் பூமியில் கிடைத்த தெய்வங்களை பிரதிஷ்டை செய்த சிறிய கிராம ஆலயங்களில் இருந்த தெய்வங்களை சில குடும்பத்தினர் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டு வந்தார்கள். இதனால்தான் பெரும்பாலான குடும்பத்தினரின் குலதெய்வ ஆலயங்கள் இன்றும் தொலைதூர கிராமங்களிலும் வனப்பகுதிகள், மலைகள், வயல்வெளிகள் நிறைந்த இடங்களில் எளிதில் செல்ல முடியாத இடங்களிலும் உள்ளன. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.